இந்த பிரெக்னன்சி டைம்ல அதே மாதிரி பேபி வெயிட் ஜாஸ்தியானறனால தான் நமக்கு இந்த கால் வீங்குறது, கை வீங்குறது, கொஞ்சம் பஃபினஸ்லாம் இருக்கிறதாமா. அத அது மட்டும் தான் வேற ஏதாவது காசஸ் இருக்கா? பிரெக்னன்சில வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எடிமான்னு சொல்றது. அதான் எடிமான்னு சொல்றது. ஃபுட் எடிமா வரலாம். பிசியலாஜிக்கல் அண்ட் பெத்தலாஜிக்கல்ஸ் சொல்லுவோம். பிசியலாஜிக்கல்னா நீங்க சொல்ற மாதிரி பேபி யூட்டஸ் பெருசாகிறதுனால இட் வில் கோ அண்ட் கம்ப்ரஸ் த மேஜர் பிளட் வெசல்ஸ் இருக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் போய் கம்ப்ரஸ் பண்ணனால ப்ரெஷர் சிம்டம் மாதிரி அந்த மாதிரி கால் வீக்கம், கை வீக்கம், அதெல்லாம் கால் வீக்கம் தான் மெயினாக வரும். அதில் கால் வீக்கம் தான் மெயினாக வரும். அந்த கால் வீக்கம் வர்றது வந்து யூஸ்வலாக காலையில் எந்திரிக்கும் போது ஒன்றுமே இருக்காது. ஃபிசியலாஜிக்கலாக வர்றது வந்து காலையில் வந்து எவ்ரி திங் ட்ரெயின் அவுட். ஓகே, நார்மலாக இருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே பை ஈவினிங் ஸ்லோலி இட் வில் அக்யூமுலேட் அண்ட் ஃபார்ம் ஸ்வெல்லிங் ஆஃப் த லெக்ஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். பெத்தலாஜிக்கல் எடிமாங்கிறது எப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது இருக்கும், நைட் தூங்கும் போது அதே மாதிரி இருக்கும். இட் இன்வால்வ் இந்த நெக்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் இது பஃபினஸ் ஆஃப் ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பெத்தலாஜிக்கல் எடிமா ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். எதனால அப்படி இருக்குன்னு நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். பிபினால இருக்கா இல்லை கிட்னி ப்ராப்ளம்னால இருக்கா, அந்த மாதிரி என்னன்னு பார்த்துட்டு நல்லது. ஓகே மேம்.